ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவத்தில் வேதியியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். ஜென் ரிவ்யூன்ற ஒரு கம்பெனி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த கம்பெனியில் ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை மொத்தம் எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன? இதுவரை மொத்தம் எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன? 118. அணு என்பது அட்டாமஸ் என்னும் டேஸ் சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. அணு என்பது அட்டாமஸ் என்னும் டேஸ் சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. கிரேக்கம். முதலில் அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர் யார்? முதலில் அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஜான் டால்டன். டால்டன் தம்மால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தமது அணு கொள்கையை வெளியிட்ட ஆண்டு என்ன? டால்டன் தம்மால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தமது அணு கொள்கையை வெளியிட்ட ஆண்டு என்ன? 1808. பிளக்க இயலாத மிகச்சிறிய துகள்களை அணு என்று அழைத்தவர். பிளக்க இயலாத மிகச்சிறிய துகள்களை அணு என்று அழைத்தவர் டெமோக்ரட்டிஸ். திருக்குறளின் பெருமையை பற்றி கூறும்போது அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குறள் என அணுவை பற்றிய தனது கருத்துக்களை கூறியுள்ளவர் யார்? திருக்குறளின் பெருமையை பற்றி கூறும்போது அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குறள் என அணுவை பற்றிய தனது கருத்தை கூறியுள்ளவர் யார்? ஔவையார். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. டால்டனின் அணு கொள்கை பெரும்பாலான திரவங்கள் மற்றும் வாயுக்களின் பண்புகளை விவரிக்கின்றது. டால்டனின் அணு கொள்கை பெரும்பாலான திரவங்கள் மற்றும் வாயுக்களின் பண்புகளை விவரிக்கின்றது. இது சரி. வேதிச்சேர்க்கை விதி மற்றும் பொருண்மை அழிவின்மை விதியினை இது விளக்குகிறது. வேதிச்சேர்க்கை விதி மற்றும் பொருண்மை அழிவின்மை விதியினை இது விளக்குகிறது. இதுவும் சரி. அடுத்து, தனிமங்களின் மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை இது எடுத்துரைக்கிறது. தனிமங்களின் மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை இது எடுத்துரைக்கிறது. இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. சிறந்த வானியல் ஆராய்ச்சியாளராக இருந்தவர் யார்? சிறந்த வானியல் ஆராய்ச்சியாளராக இருந்தவர் யார்? ஜான் டால்டன். ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றிருப்பது எது? ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றிருப்பது எது? ஐசோடோப்புகள். வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணுநிறையை பெற்றிருப்பது எது? வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணுநிறையை பெற்றிருப்பது எது? ஐசோபார்கள். மின்கலனின் எதிர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்கலனின் எதிர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேத்தோடு. மின்கலனின் நேர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்கலனின் நேர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆனோடு. அதாவது எதிர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் கேத்தோடுனும் மின்கலனோட நேர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் ஆனோடுன்னு அழைக்கப்படுது. மின்சாரம் காற்றின் வழியே பாயும் போது வாயு மூலக்கூறுகளில் இருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாக்குவது எது? மின்சாரம் காற்றின் வழியே பாயும் போது வாயு மூலக்கூறுகளில் இருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாக்குவது எது? மின்னிறக்கம். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு. கேத்தோடு கதிர்கள் அணுக்களால் உருவாக்கப்பட்டவை. கேத்தோடு கதிர்கள் அணுக்களால் உருவாக்கப்பட்டவை. தொலைக்காட்சி பெட்டியில் டேஸ் காந்தப்புலத்தால் விலகல் அடைந்து அதன் முகப்பு திரையில் வீழ்த்தப்படுகின்றன. தொலைக்காட்சி பெட்டியில் டேஸ் காந்தப்புலத்தால் விலகல் அடைந்து அதன் முகப்பு திரையில் வீழ்த்தப்படுகின்றன.
கேத்தோடு கதிர்கள். அணுவில் எதிர் மின்னோட்டம் கொண்ட துகள்கள் இருப்பதால் அவற்றை சமன் செய்ய அதே அளவிலான நேர் மின்னூட்டம் கொண்ட துகள்கள் இருக்க வேண்டும் என கருதியவர் யார்? அணுவில் எதிர் மின்னோட்டம் கொண்ட துகள்கள் இருப்பதால் அவற்றை சமன் செய்ய அதே அளவிலான நேர் மின்னூட்டம் கொண்ட துகள்கள் இருக்க வேண்டும் என கருதியவர் யார்? கோல்ட்ஸ்டீன். டேஸ் வாயுவை மின்னிறக்க குழாயினுள் எடுத்துக்கொள்ளும் போது பெறப்படும் நேர்மின் துகள்கள் புரோட்டான்கள் எனப்படுகின்றன. டேஸ் வாயுவை மின்னிறக்க குழாயினுள் எடுத்துக்கொள்ளும் போது பெறப்படும் நேர்மின் துகள்கள் புரோட்டான்கள் எனப்படுகின்றன. ஹைட்ரஜன். ஜே தாம்சனின் காலத்தில் எத்தனை அடிப்படை துகள்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன? ஜே தாம்சனின் காலத்தில் எத்தனை அடிப்படை துகள்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன? 2. ஜேம்ஸ் சாட்விக் அடிப்படை துகளான நியூட்ரானை கண்டுபிடித்த ஆண்டு எது? ஜேம்ஸ் சாட்விக் அடிப்படை துகளான நியூட்ரான்களை கண்டுபிடித்த ஆண்டு எது? 1932. அணுவில் நியூட்ரான்களின் அமைவிடத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை தனது அணுக்கொள்கையில் குறிப்பிட்டுள்ளவர் யார்? அணுவில் நியூட்ரான்களின் அமைவிடத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை தனது அணுக்கொள்கையில் குறிப்பிட்டுள்ளவர் யார்? ரூதர்ஃபோர்ட். எலக்ட்ரான் கண்டுபிடிப்புக்கு பிறகு ஜே தாம்சன் தனது அணுக்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு எது? எலக்ட்ரான் கண்டுபிடிப்புக்கு பிறகு ஜே தாம்சன் தனது அணுக்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு எது? 1904. நியூட்ரானின் நிறை என்ன? நியூட்ரானின் நிறை என்ன? 1.6 × 10⁻⁻24 கிராம். எலக்ட்ரானின் நிறை என்ன? எலக்ட்ரானின் நிறை என்ன? 9.1 × 10⁻⁻28 கிராம். புரோட்டானின் நிறை என்ன? புரோட்டானின் நிறை என்ன? 1.6 × 10⁻⁻24 கிராம். அதாவது நியூட்ரானின் நிறையும் புரோட்டானின் நிறையும் ஒரே மாதிரியே இருக்குது. எலக்ட்ரானோட நிறை மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்கு. நியூட்ரானின் மின்சுமை என்ன? நியூட்ரானின் மின்சுமை என்ன? 0. எலக்ட்ரானின் மின்சுமை என்ன? எலக்ட்ரானின் மின்சுமை என்ன? -1. புரோட்டானின் மின்சுமை என்ன? புரோட்டானின் மின்சுமை என்ன? 1. டேஸ் மாதிரியானது ப்ளம் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணிப்பழ மாதிரி எனவும் அழைக்கப்படுகிறது. டேஸ் மாதிரியானது ப்ளம் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணிப்பழ மாதிரி எனவும் அழைக்கப்படுகிறது. தாம்சன். எலக்ட்ரான்கள் உட்கருவை வட்ட பாதையில் சுற்றி வரும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எலக்ட்ரான்கள் உட்கருவை வட்ட பாதையில் சுற்றி வரும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எலக்ட்ரான் கூடு. ஹீலியம் தனது இணைதிறன் கூட்டில் டேஸ் எலக்ட்ரான்களையும் நியான் தனது இணைதிறன் கூட்டில் டேஸ் எலக்ட்ரான்களையும் பெற்றிருப்பதால் அவை எந்த வேதிவினையிலும் ஈடுபடுவதில்லை. ஹீலியம் தனது இணைதிறன் கூட்டில் டேஸ் எலக்ட்ரான்களையும் நியான் தனது இணைதிறன் கூட்டில் டேஸ் எலக்ட்ரான்களையும் பெற்றிருப்பதால் அவை எந்த வேதிவினையிலும் ஈடுபடுவதில்லை. அப்படின்னா ஹீலியம் 2 எலக்ட்ரான்களையும் நியான் 8 எலக்ட்ரான்களையும் கொண்டிருப்பதால். எலக்ட்ரான் கூடுகளில் உள்ள எலக்ட்ரான்களின் ஒருங்கமைவு டேஸ் எனப்படும். எலக்ட்ரான் கூடுகளில் உள்ள எலக்ட்ரான்களின் ஒருங்கமைவு டேஸ் எனப்படும். எலக்ட்ரான் அமைப்பு. பெரும்பாலும் உலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூட்டில் டேஸ் எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. பெரும்பாலும் உலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூட்டில் டேஸ் எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. 1 முதல் 3. உலோக அணுக்கள் நிலைத்த தன்மையை பெறுவதற்காக 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழந்து எவற்றை பெறுகின்றன? நேர்மின் சுமை. அலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன? அலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன? 4 முதல் 7. குளோரின் அணுவானது வேதிவினையின் போது எவற்றை ஏற்று எதிர்மின் சுமையை பெறுகின்றது?
குளோரின் அணுவானது வேதிவினையின் போது எவற்றை ஏற்று எதிர்மின் சுமையை பெறுகின்றது? எலக்ட்ரான். ஹைட்ரஜன் தனது இணைதிறன் கூட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரானை இழப்பதால் அதன் இணைதிறன் டேஸ் ஆகும். ஹைட்ரஜன் தனது இணைதிறன் கூட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரானை இழப்பதால் அதன் இணைதிறன் டேஸ் ஆகும். 1. ஒரு தனிமத்தின் ஒரு அணுவுடன் இணையக்கூடிய டேஸ் அணுக்களின் எண்ணிக்கையே அத்தனிமத்தின் இணைதிறன் எனப்படும். ஒரு தனிமத்தின் ஒரு அணுவுடன் இணையக்கூடிய டேஸ் அணுக்களின் எண்ணிக்கையே அத்தனிமத்தின் இணைதிறன் எனப்படும். ஹைட்ரஜன். சோடியம் குளோரைடு மூலக்கூறில் ஒரு குளோரின் அணு ஒரு சோடியம் அணுவுடன் இணைவதால் சோடியத்தின் இணைதிறன் என்ன? சோடியம் குளோரைடு மூலக்கூறில் ஒரு குளோரின் அணு ஒரு சோடியம் அணுவுடன் இணைவதால் சோடியத்தின் இணைதிறன் என்ன? 1. தாமிரம் எதனுடன் வினைபுரிந்து குப்ரஸ் ஆக்சைடு மற்றும் குப்ரிக் ஆக்சைடு ஆகிய 2 சேர்மங்களை உருவாக்குகிறது? தாமிரம் எதனுடன் வினைபுரிந்து குப்ரஸ் ஆக்சைடு மற்றும் குப்ரிக் ஆக்சைடு ஆகிய 2 சேர்மங்களை உருவாக்குகிறது? ஆக்சிஜன். மெக்னீசியம் குளோரைடு மூலக்கூறில் 2 குளோரின் அணுக்கள் ஒரு மெக்னீசியம் அணுவுடன் இணைவதால் மெக்னீசியத்தின் இணைதிறன் என்ன? மெக்னீசியம் குளோரைடு மூலக்கூறில் 2 குளோரின் அணுக்கள் ஒரு மெக்னீசியம் அணுவுடன் இணைவதால் மெக்னீசியத்தின் இணைதிறன் என்ன? 2. குப்ரஸ் ஆக்சைடில் தாமிரத்தின் இணைதிறன் எவ்வளவு? குப்ரஸ் ஆக்சைடில் தாமிரத்தின் இணைதிறன் எவ்வளவு? 1. குப்ரிக் ஆக்சைடில் தாமிரத்தின் இணைதிறன் டேஸ் ஆகும். குப்ரிக் ஆக்சைடில் தாமிரத்தின் இணைதிறன் டேஸ் ஆகும். 2. அதாவது குப்ரஸ் ஆக்சைடில் தாமிரத்தோட இணைதிறன் 1, குப்ரிக் ஆக்சைடில் தாமிரத்தோட இணைதிறன் 2. ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஒரு அணுவில் எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் சம எண்ணிக்கையில் இருப்பதால் அணுவானது நடுநிலைத்தன்மை வாய்ந்ததாக உள்ளது. ஒரு அணுவில் எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் சம எண்ணிக்கையில் இருப்பதால் அணுவானது நடுநிலைத்தன்மை வாய்ந்ததாக உள்ளது. இது சரி. 2. வினையில் ஈடுபடும் போது நிலைத்த தன்மையை பெறுவதற்காக அணுக்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழக்கவோ அல்லது ஏற்கவோ செய்கின்றன. வினையில் ஈடுபடும் போது நிலைத்த தன்மையை பெறுவதற்காக அணுக்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழக்கவோ அல்லது ஏற்கவோ செய்கின்றன. இதுவும் சரி. அடுத்து 3. எலக்ட்ரானை இழப்பதால் ஒரு அணுவில் புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவ்வணு நேர்மின் சுமை பெறுகிறது. எலக்ட்ரானை இழப்பதால் ஒரு அணுவில் புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவ்வணு நேர்மின் சுமை பெறுகிறது. இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து நேர்மின் சுமை அல்லது எதிர்மின் சுமை பெற்ற அணுக்களை டேஸ் எனப்படுகின்றன. நேர்மின் சுமை அல்லது எதிர்மின் சுமை பெற்ற அணுக்களை டேஸ் எனப்படுகின்றன. அயனிகள். அயனிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அயனிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வேதிவினையின் போது ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழப்பதால் நேர்மின் சுமையை பெறுவது நேரயனி அல்லது நேரயனி தொகுப்பு எனப்படும். வேதிவினையின் போது ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழப்பதால் நேர்மின் சுமையை பெறுவது நேரயனி அல்லது நேரயனி தொகுப்பு எனப்படும். இது சரி. அடுத்த 2. சோடியம் அணுவானது நிலைத்த தன்மையை பெறுவதற்காக ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமை கொண்ட சோடியம் நேரயனியாக மாறுகிறது. சோடியம் அணுவானது நிலைத்த தன்மையை பெறுவதற்காக ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமை கொண்ட சோடியம் நேரயனியாக மாறுகிறது. இதுவும் சரி. அடுத்து சோடியம் நேரயனியானது Na+ என குறிப்பிடப்படுகிறது. சோடியம் நேரயனியானது Na+ என குறிப்பிடப்படுகிறது. இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து பொறுத்துக. தாமிரம் Cu+, இரும்பு Fe2+, மெர்க்குரி அதாவது பாதரசம் Hg+, டின் Sn2+. அடுத்து ஒரு சேர்மத்தின் அயனி தொகுப்புகளுடன் இணைந்துள்ள எந்த அணுக்களின் எண்ணிக்கையே
அயனி தொகுப்புகளின் இணைதிறன் ஆகும். ஒரு சேர்மத்தின் அயனி தொகுப்புகளுடன் இணைந்துள்ள எந்த அணுக்களின் எண்ணிக்கையே அயனி தொகுப்புகளின் இணைதிறன் ஆகும்? ஹைட்ரஜன். அடுத்து பொறுத்துக. குளோரைடு Cl-, சல்ஃபேட் SO4 2-, நைட்ரேட் NO3-, கார்பனேட் CO3 2-. வேதியியல் வாய்ப்பாடு ஒரு சேர்மத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு மூலக்கூறிலும் உள்ள டேஸ் எண்ணிக்கையை குறிக்கிறது. வேதியியல் வாய்ப்பாடு ஒரு சேர்மத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு மூலக்கூறிலும் உள்ள டேஸ் எண்ணிக்கையை குறிக்கிறது. அணுக்கள். ஒன்றிற்கு மேற்பட்ட தனிமங்களின் வேதிப்பிணைப்பில் ஈடுபட்டு உருவாகக்கூடிய பொருள்களே டேஸ் ஆகும். ஒன்றிற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதிப்பிணைப்பில் ஈடுபட்டு உருவாகக்கூடிய பொருள்களே டேஸ் ஆகும். வேதிச் சேர்மங்கள். அடுத்து பொறுத்துக. ஆக்சைடு O2-, சல்ஃபைடு S2-, ஹைட்ராக்சைடு OH-, பொட்டாசியம் K+. நேர்மறை இணைதிறனை கொண்ட தனிமம் எது? நேர்மறை இணைதிறனை கொண்ட தனிமம் எது? சோடியம். எதிர்மறை இணைதிறனை கொண்ட தனிமம் எது? எதிர்மறை இணைதிறனை கொண்ட தனிமம் எது? குளோரின். அடுத்து பொறுத்துக. அமோனியம் NH4+, மெக்னீசியம் Mg2+, கால்சியம் Ca2+, அலுமினியம் Al3+. ஒரு வேதிவினையை குறியீடுகள் மற்றும் வாய்ப்பாடுகள் வடிவத்தில் எடுத்து கூறும் குறியீட்டு முறை எது? ஒரு வேதிவினையை குறியீடுகள் மற்றும் வாய்ப்பாடுகள் வடிவத்தில் எடுத்து கூறும் குறியீட்டு முறை எது? வேதிச் சமன்பாடு. வேதிச் சமன்பாட்டில் எத்தனை கூறுகள் உள்ளன? வேதிச் சமன்பாட்டில் எத்தனை கூறுகள் உள்ளன? 2. வேதிவினையில் ஈடுபடக்கூடிய பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வேதிவினையில் ஈடுபடக்கூடிய பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வினைபடு பொருள்கள். வினைபடு பொருள்களின் மொத்த நிறை வினைவிளை பொருள்களின் மொத்த நிறைக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பது எந்த விதி? வினைபடு பொருள்களின் மொத்த நிறை வினைவிளை பொருள்களின் மொத்த நிறைக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பது எந்த விதி? பொருண்மை அழியா விதி. வேதிவினையில் உருவாகக்கூடிய பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வேதிவினையில் உருவாகக்கூடிய பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வினைவிளை பொருள்கள். ஒரு சமன்பாட்டின் இருபுறமும் உள்ள தனிமங்களிலுள்ள டேஸ் எண்ணிக்கை சமமாக இருந்தால் மட்டுமே நிறையும் சமமாக இருக்க முடியும். ஒரு சமன்பாட்டின் இருபுறமும் உள்ள தனிமங்களிலுள்ள டேஸ் எண்ணிக்கை சமமாக இருந்தால் மட்டுமே நிறையும் சமமாக இருக்க முடியும். அணுக்கள். வினைபடு பொருள்களிலுள்ள தனிமத்தின் அணுக்களையும் வினைவிளை பொருள்களிலுள்ள தனிமத்தின் அணுக்களையும் சமமாக கொண்டது எது? வினைபடு பொருள்களிலுள்ள தனிமத்தின் அணுக்களையும் வினைவிளை பொருள்களிலுள்ள தனிமத்தின் அணுக்களையும் சமமாக கொண்டது எது? சமன் செய்யப்பட்ட வேதிச் சமன்பாடு. ஒரு வேதிவினை நிகழும்போது வினைபடு பொருள் மற்றும் வினைவிளை பொருள் ஆகியவற்றின் நிறைகளுக்கு இடையேயான தொடர்பினை பற்றி கூறியவர் யார்? ஒரு வேதிவினை நிகழும்போது வினைபடு பொருள் மற்றும் வினைவிளை பொருள் ஆகியவற்றின் நிறைகளுக்கு இடையேயான தொடர்பினை பற்றி கூறியவர் யார்? லவாய்சியர். ஒரு வேதிவினையின் மூலம் நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என கூறும் விதி. ஒரு வேதிவினையின் மூலம் நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என கூறும் விதி. பொருண்மை அழியா விதி. பொருண்மை அழியா விதியை டேஸ் எனவும் கூறலாம். பொருண்மை அழியா விதியை டேஸ் எனவும் கூறலாம். நிறை அழிவின்மை விதி. ஒன்றிற்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன என்பது யாருடைய கூற்று? ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன என்பது யாருடைய கூற்று? ஜோசப் ப்ரௌஸ்ட்.
ஜோசப் ப்ரௌஸ்ட் என்ற அறிவியல் அறிஞர் 1779ஆம் ஆண்டு எந்த விதியை கூறினார்? ஜோசப் ப்ரௌஸ்ட் என்ற அறிவியல் அறிஞர் 1779ஆம் ஆண்டு எந்த விதியை கூறினார்? மாறா விகித விதி. மலை, கிணறு, கடல், ஆறு ஆகியவற்றில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை எப்பொழுதும் எந்த விகிதத்தில் இருக்கும்? மலை, கிணறு, கடல், ஆறு ஆகியவற்றில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை எப்பொழுதும் எந்த விகிதத்தில் இருக்கும்? 1:8. அதாவது ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 8. உடலின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் இடம் அல்லது நிலையை மாற்றும் செயல் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? உடலின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் இடம் அல்லது நிலையை மாற்றும் செயல் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? இயக்கம். மனிதன் உள்பட பெரும்பாலான முதுகெலும்பிகளில் காணப்படும் அடிப்படை செயல்பாடு எது? மனிதன் உட்பட பெரும்பாலான முதுகெலும்பிகளில் காணப்படும் அடிப்படை செயல்பாடு எது? இயக்கம். மண்புழுவின் உடலின் அடிப்பகுதியில் தசைகளுடன் இணைக்கப்பட்ட எவ்விதமான நீட்சிகள் உள்ளன? மண்புழுவின் உடலின் அடிப்பகுதியில் தசைகளுடன் இணைக்கப்பட்ட எவ்விதமான நீட்சிகள் உள்ளன? சீட்டா. கரப்பான் பூச்சியில் எத்தனை இணைந்த கால்கள் உள்ளன? கரப்பான் பூச்சியில் எத்தனை இணைந்த கால்கள் உள்ளன? 3 ஜோடி. டேஸ் எனப்படும் ஒளி பாதுகாப்பு பொருளால் கரப்பான் பூச்சியின் உடல் முழுவதும் மூடப்பட்டுள்ளது. டேஸ் எனப்படும் ஒளி பாதுகாப்பு பொருளால் கரப்பான் பூச்சியின் உடல் முழுவதும் மூடப்பட்டுள்ளது. கைட்டின். அதிக எண்ணிக்கையிலான முதுகெலும்புகளை கொண்டுள்ள உயிரினம் எது? அதிக எண்ணிக்கையிலான முதுகெலும்புகளை கொண்டுள்ள உயிரினம் எது? பாம்பு. தரைப்பரப்பின் மீது வளைவுகளை உந்தி தள்ளுவதன் மூலம் பாம்பு முன்னோக்கி நகரும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தரைப்பரப்பின் மீது வளைவுகளை உந்தி தள்ளுவதன் மூலம் பாம்பு முன்னோக்கி நகரும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சறுக்கு இயக்கம். நகர்வதற்கு தங்களது தசை மற்றும் செதில்களை பயன்படுத்தும் உயிரினம் எது? நகர்வதற்கு தங்களது தசை மற்றும் செதில்களை பயன்படுத்தும் உயிரினம் எது? பாம்பு. மீனின் திசையை மாற்ற உதவும் வால் துடுப்பின் பெயர் என்ன? மீனின் திசையை மாற்ற உதவும் வால் துடுப்பின் பெயர் என்ன? காடல். நமது உடலானது டேஸ் என அழைக்கப்படும் சட்டக அமைப்பினை உடைய எலும்பு பகுதியை கொண்டுள்ளது. நமது உடலானது டேஸ் என அழைக்கப்படும் சட்டக அமைப்பினை உடைய எலும்பு பகுதியை கொண்டுள்ளது. எலும்பு மண்டலம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கும் இடத்தில் நடைபெறுவது என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கும் இடத்தில் நடைபெறுவது என்ன? இயக்கம். சிறுத்தை மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது? சிறுத்தை மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது? 76 கிலோமீட்டர். மனிதனை விட வேகமாக ஓடக்கூடியது எது? மனிதனை விட வேகமாக ஓடக்கூடியது எது? நேர்யானை. 6 கால்களில் நடக்கும் விலங்குகளுள் வேகமாக ஓடக்கூடியது எது? 6 கால்களில் நடக்கும் விலங்குகளுள் வேகமாக ஓடக்கூடியது எது? கரப்பான் பூச்சி. மிக விரைவாக நீந்தும் பாலூட்டியான டால்பின் 1 மணி நேரத்தில் எவ்வளவு மைல்கள் வரை நீந்தும்? மிக விரைவாக நீந்தும் பாலூட்டியான டால்பின் 1 மணி நேரத்தில் எவ்வளவு மைல்கள் வரை நீந்தும்? 35 மைல். 1 மீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட 1 வினாடியில் கடப்பது எது? 1 மீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட 1 வினாடியில் கடப்பது எது? கரப்பான் பூச்சி. அமீபாய்டு இயக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறது? அமீபாய்டு இயக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறது? கோழிக்கால்கள். சிலியரி இயக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறது? சிலியரி இயக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறது? சிலியாக்கள். மேம்பட்ட முதுகெலும்பிகளில் காணப்படும் இயக்கம். மேம்பட்ட முதுகெலும்பிகளில் காணப்படும் இயக்கம். தசைகளின் இயக்கம். 2 தனித்தனி எலும்புகள் சந்திக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 2 தனித்தனி எலும்புகள் சந்திக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூட்டு. மண்டையோட்டின் எலும்புகளுக்கு இடையிலான கட்டமைப்புகள் எதற்கு எடுத்துக்காட்டுகளாகும்?
மண்டையோட்டின் எலும்புகளுக்கு இடையிலான கட்டமைப்புகள் எதற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும்? அசையாத மூட்டுகள். எத்தனை முக்கியமான அசையும் மூட்டுகள் உள்ளன? எத்தனை முக்கியமான அசையும் மூட்டுகள் உள்ளன? 6. பந்து முனை போன்ற எலும்பின் தலைப்பகுதி அருகிலுள்ள கிண்ணம் போன்ற எலும்புடன் இணைந்து காணப்படுவது எவ்வகை மூட்டு? பந்து முனை போன்ற எலும்பின் தலைப்பகுதி அருகிலுள்ள கிண்ணம் போன்ற எலும்புடன் இணைந்து காணப்படுவது எவ்வகை மூட்டு? பந்து கிண்ண மூட்டு. உருளை வடிவ எலும்பின் புடைப்பு அருகிலுள்ள எலும்பின் குழிப்பகுதியில் இணைந்துள்ளது எவ்வகை மூட்டு? உருளை வடிவ எலும்பின் புடைப்பு அருகிலுள்ள எலும்பின் குழிப்பகுதியில் இணைந்துள்ளது எவ்வகை மூட்டு? கீழ்மூட்டு. இணைப்பு திசுக்களின் கடினமான குறுகிய பட்டைகள் என்பவை எது? இணைப்பு திசுக்களின் கடினமான குறுகிய பட்டைகள் என்பவை எது? தசைநார்கள். பந்து கிண்ண மூட்டை போன்றது ஆனால் தட்டையான இணையும் பரப்பை கொண்டு மிகவும் ஆழமான மூட்டை உருவாக்குவது எவ்வகை மூட்டு? பந்து கிண்ண மூட்டை போன்றது ஆனால் தட்டையான இணையும் பரப்பை கொண்டு மிகவும் ஆழமான மூட்டை உருவாக்குவது எவ்வகை மூட்டு? முண்டனையா மூட்டு. டெண்டான்கள் என்பவை டேஸ் ஆனவை. டெண்டான்கள் என்பவை டேஸ் ஆனவை. மீள் திசுக்கள். கிட்டத்தட்ட தட்டையான மற்றும் ஒத்த அளவுடைய மேற்பரப்புகளை வெளிப்படுத்துவது எவ்வகை மூட்டு? கிட்டத்தட்ட தட்டையான மற்றும் ஒத்த அளவுடைய மேற்பரப்புகளை வெளிப்படுத்துவது எவ்வகை மூட்டு? வழுக்கு மூட்டு. பொதுவாக குருத்தெலும்பில் ஏற்படும் உராய்வின் காரணமாகவோ அல்லது மூட்டுகளில் சினோவியல் திரவம் இல்லாததாலோ ஏற்படுவது என்ன? பொதுவாக குருத்தெலும்பில் ஏற்படும் உராய்வின் காரணமாகவோ அல்லது மூட்டுகளில் சினோவியல் திரவம் இல்லாததாலோ ஏற்படுவது என்ன? மூட்டுகளின் அலர்ஜி. குருத்தெலும்பால் இணைக்கப்பட்ட திரவம் நிரம்பிய குழிகளை உடைய இரண்டு எலும்புகளுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தும் மூட்டுகள் எவ்வகை மூட்டுகள்? குருத்தெலும்பால் இணைக்கப்பட்ட திரவம் நிரம்பிய குழிகளை உடைய இரண்டு எலும்புகளுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தும் மூட்டுகள் எவ்வகை மூட்டுகள்? சினோவியல் மூட்டு. மூட்டுகளில் டேஸ் படிகங்கள் படிவதாலும் மூட்டு வீக்கம் ஏற்படுகிறது. மூட்டுகளில் டேஸ் படிகங்கள் படிவதாலும் மூட்டு வீக்கம் ஏற்படுகிறது. யூரிக் அமிலம். அடுத்து பொறுத்துக. பந்து கிண்ண மூட்டு. இடுப்பு. கீழ்மூட்டு. கணுக்கால். முண்டனையா மூட்டு. மணிக்கட்டு. வழுக்கு மூட்டு. முள்ளெலும்பு. டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு என்று அழைக்கப்படும் மூட்டு எது? டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு என்று அழைக்கப்படும் மூட்டு எது? சினோவியல் மூட்டு. எலும்பு மண்டலம் எந்த இணைப்பு திசுக்களால் ஆனது? எலும்பு மண்டலம் எந்த இணைப்பு திசுக்களால் ஆனது? குருத்தெலும்பு. வலுவான நார்த்திசு அமைப்பு எது? வலுவான நார்த்திசு அமைப்பு எது? தசைநார். எலும்புக்கூட்டில் டேஸ் இல்லை என்றால் எந்த ஒரு இயக்கமும் நடைபெறாது. எலும்புக்கூட்டில் டேஸ் இல்லை என்றால் எந்த ஒரு இயக்கமும் நடைபெறாது. மூட்டுகள். வளரும் கருவின் புறப்படை அல்லது இடைப்படை அடுக்கிலிருந்து உருவாவது எது? வளரும் கருவின் புறப்படை அல்லது இடைப்படை அடுக்கிலிருந்து உருவாவது எது? புறச்சட்டகம். மூட்டுக்குழிக்குள் உள்ள முட்டையின் வெள்ளை கருவையொத்த வளவளப்பான திரவம் எது? மூட்டுக்குழிக்குள் உள்ள முட்டையின் வெள்ளை கருவையொத்த வளவளப்பான திரவம் எது? சினோவியல் திரவம். எலும்புக்கூடு எத்தனை வகைப்படும்? எலும்புக்கூடு எத்தனை வகைப்படும்? 2. மூட்டுகளில் உள்ள எலும்புகளின் முனைகளைச் சுற்றியுள்ள கண்ணாடி போன்ற மென்மையான குருத்தெலும்பு எது? மூட்டுகளில் உள்ள எலும்புகளின் முனைகளைச் சுற்றியுள்ள கண்ணாடி போன்ற மென்மையான குருத்தெலும்பு எது? குருத்தெலும்பு மூட்டு. சினோவியல் சவ்வுக்கு வெளியே நார் காப்சியூல் படலத்துடன் கூடிய 2 அடுக்குகளை கொண்ட ஒரு கடினமான நார்த்திசு எது? சினோவியல் சவ்வுக்கு வெளியே நார் காப்சியூல்
படலத்துடன் கூடிய 2 அடுக்குகளை கொண்ட ஒரு கடினமான நார்த்திசு எது? மூட்டு கேப்சியூல். உடலை சீரமைக்கும் செயல்பாடுகளுக்கு தேவையான எலும்புகளுக்குள் சேமிக்கப்படும் 2 முக்கிய தாதுக்கள் எது? உடலை சீரமைக்கும் செயல்பாடுகளுக்கு தேவையான எலும்புகளுக்குள் சேமிக்கப்படும் 2 முக்கிய தாதுக்கள் எது? கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இழை நாண்கள் எது? எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இழை நாண்கள் எது? டென்டான். மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எது? பீமர் எலும்பு. மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எது? பீமர் எலும்பு. எலும்புடன் எலும்பை இணைக்கும் திசுக்களின் இழை நாண்கள் எது? எலும்புடன் எலும்பை இணைக்கும் திசுக்களின் இழை நாண்கள் எது? லிகமெண்ட். மனித எலும்புக்கூட்டின் மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு எது? மனித எலும்புக்கூட்டின் மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு எது? ஸ்டேபஸ் எலும்பு. வெளிப்புற காது மற்றும் மூக்கின் நுனிப்பகுதி ஆகியவை எந்த எலும்பால் ஆனவை? வெளிப்புற காது மற்றும் மூக்கின் நுனிப்பகுதி ஆகியவை எந்த எலும்பால் ஆனவை? குருத்தெலும்பு. கைகளிலும் கால்களிலும் காணப்படும் எலும்புகள் எது? கைகளிலும் கால்களிலும் காணப்படும் எலும்புகள் எது? நீண்ட எலும்புகள். மணிக்கட்டுகளிலும் முதுகெலும்பு தொடரிலும் காணப்படும் எலும்புகள் எது? மணிக்கட்டிலும் முதுகெலும்பு தொடரிலும் காணப்படும் எலும்புகள் எது? குறுகிய எலும்பு. மண்டை ஓடு எத்தனை எலும்புகளால் ஆனது? மண்டை ஓடு எத்தனை எலும்புகளால் ஆனது? 22. மண்டையோட்டில் எத்தனை எலும்புகள் ஒன்றாக இணைவதால் கிரேனியம் உருவாகிறது? மண்டை ஓட்டில் எத்தனை எலும்புகள் ஒன்றாக இணைவதால் கிரேனியம் உருவாகிறது? 8. மண்டை ஓடு விலா எலும்புகள் தோள்பட்டை மற்றும் இடுப்புகளில் காணப்படும் எலும்புகள் எது? மண்டை ஓடு விலா எலும்புகள் தோள்பட்டை மற்றும் இடுப்புகளில் காணப்படும் எலும்புகள் எது? தட்டையான எலும்புகள். அசையும் மூட்டு கொண்ட ஒரே எலும்பு எது? அசையும் மூட்டு கொண்ட ஒரே எலும்பு எது? கீழ்த்தாடை. முதுகெலும்பு, முதுகெலும்பு தொடர், கீழ்த்தாடை, அன்னம், தாழ்வான நாசிக்குழாய், நாவடி வலை எலும்பு ஆகியவற்றில் காணப்படும் எலும்புகள் எது? முதுகெலும்பு, முதுகெலும்பு தொடர், கீழ்த்தாடை, அன்னம், தாழ்வான நாசிக்குழாய், நாவடி வலை எலும்பு ஆகியவற்றில் காணப்படும் எலும்புகள் எது? ஒழுங்கற்ற எலும்புகள். உடலின் பின்புறத்தில் நீண்டிருக்கும் முள்ளெலும்பு தொடர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உடலின் பின்புறத்தில் நீண்டிருக்கும் முள்ளெலும்பு தொடர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதுகுத்தண்டு. முள்ளெலும்பு தொடரில் எத்தனை கழுத்து எலும்புகள் உள்ளன? முள்ளெலும்பு தொடரில் எத்தனை கழுத்து எலும்புகள் உள்ளன? 6. முள்ளெலும்பு தொடரில் எத்தனை மார்பு எலும்புகள் உள்ளன? முள்ளெலும்பு தொடரில் எத்தனை மார்பு எலும்புகள் உள்ளன? 12. முள்ளெலும்பு தொடரில் எத்தனை இடுப்பு எலும்புகள் உள்ளன? முள்ளெலும்பு தொடரில் எத்தனை இடுப்பு எலும்புகள் உள்ளன? 5. மண்டை ஓட்டின் அடிப்பகுதியில் இருந்து இடுப்பு எலும்பு வரை சென்று ஒரு குழாய் போன்ற அமைப்பை உருவாக்குவது எது? மண்டை ஓட்டின் அடிப்பகுதியில் இருந்து இடுப்பு எலும்பு வரை சென்று ஒரு குழாய் போன்ற அமைப்பை உருவாக்குவது எது? முள்ளெலும்பு தொடர். முள்ளெலும்பு தொடரில் எத்தனை வால் எலும்புகள் உள்ளன? முள்ளெலும்பு தொடரில் எத்தனை வால் எலும்புகள் உள்ளன? 3. முள்ளெலும்புகள் எந்த மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன? முள்ளெலும்புகள் எந்த மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன? வழுக்கு மூட்டு. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. முள்ளெலும்பு தொடர் தண்டுவடத்தை பாதுகாக்கிறது. முள்ளெலும்பு தொடர் தண்டுவடத்தை பாதுகாக்கிறது. இது சரி. விலா எலும்புகளுக்கான இணைப்பாக செயல்படுகிறது. விலா எலும்புகளுக்கான இணைப்பாக செயல்படுகிறது. இதுவும் சரி. மார்பு மற்றும் இடுப்பு வளையங்கள் இணையும் இடமாக செயல்பட்டு அவற்றிற்கு உறுதி அளிக்கிறது.
மார்பு மற்றும் இடுப்பு வளையங்கள் இணையும் இடமாக செயல்பட்டு அவற்றிற்கு உறுதியளிக்கிறது. இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. மனிதன் மற்றும் டேஸ் கழுத்தில் ஒரே எண்ணிக்கையிலான எலும்புகள் உள்ளன. மனிதன் மற்றும் டேஸ் கழுத்தில் ஒரே எண்ணிக்கையிலான எலும்புகள் உள்ளன. ஒட்டகச்சிவிங்கி. மனுஷனுக்கும் ஒட்டகச்சிவிங்கிக்கும் கழுத்தில் ஒரே எண்ணிக்கையிலான எலும்புகள் இருக்குது. மார்பெலும்பு எத்தனை ஜோடி விலா எலும்புகளை கொண்ட கூம்பு வடிவ அமைப்பாக காணப்படுகின்றது? மார்பெலும்பு எத்தனை ஜோடி விலா எலும்புகளை கொண்ட கூம்பு வடிவ அமைப்பாக காணப்படுகிறது? 12. 2 ஜோடி விலா எலும்புகள் தனித்து காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 2 ஜோடி விலா எலும்புகள் தனித்து காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிதக்கும் விலா எலும்புகள். தவறான கூற்றை தேர்ந்தெடு. தவறான கூற்றை தேர்ந்தெடு. இது சுழலச்சு மூட்டை உருவாக்குகிறது. இது சுழலச்சு மூட்டை உருவாக்குகிறது. இதுதான் தவறான கூற்று. பெல்விக் வளையம் என்று அழைக்கப்படும் எலும்பு எது? பெல்விக் வளையம் என்று அழைக்கப்படும் எலும்பு எது? இடுப்பு எலும்பு. எந்த எலும்புகள் ஒரு பந்து கிண்ண மூட்டுடன் இடுப்பின் இருபுறமும் இணைக்கப்பட்டுள்ளன? எந்த எலும்புகள் ஒரு பந்து கிண்ண மூட்டுடன் இடுப்பின் இருபுறமும் இணைக்கப்பட்டுள்ளன? தொடை எலும்பு. அடுத்து பொறுத்துக. ஹியூமரஸ் மேல்கை எலும்பு. ஆரை எலும்பு மற்றும் அல்னா முழங்கை எலும்பு. கார்பல்கள் மணிக்கட்டு எலும்பு. மெட்டாகார்பல்கள் உள்ளங்கை எலும்பு. ஃபாலாங்கல் விரல் எலும்பு. மேற்கையின் பின்புறத்தில் உள்ள முத்தலை தசை டேஸ் தசையாகும்? மேற்கையின் பின்புறத்தில் உள்ள முத்தலை தசை டேஸ் தசையாகும்? நீட்சித் தசை. முழங்கால் எதனால் மூடப்பட்டிருக்கும்? முழங்கால் எதனால் மூடப்பட்டிருக்கும்? பட்டெல்லா. கண்ணின் கருவிழியில் எத்தனை ஜோடி தசைகள் உள்ளன? கண்ணின் கருவிழியில் எத்தனை ஜோடி தசைகள் உள்ளன? 2. உயர்நிலை முதுகெலும்பிகளில் எத்தனை வகையான தசைகள் காணப்படுகின்றன? உயர்நிலை முதுகெலும்பிகளில் எத்தனை வகையான தசைகள் காணப்படுகின்றன? 3. புன்னகைக்க டேஸ் தசைகளும் கோபப்பட டேஸ் தசைகளும் தேவைப்படுகின்றன? புன்னகைக்க டேஸ் தசைகளும் கோபப்பட டேஸ் தசைகளும் தேவைப்படுகின்றன. அப்படின்னா புன்னகைக்க 17 தசைகள் போதும், ஆனால் கோபப்படுறதுக்கு 42 தசைகள் தேவைப்படுது. மேற்கையின் முன்பகுதியில் உள்ள இருதலை தசை டேஸ் தசையாகும்? மேற்கையின் முன்பகுதியில் உள்ள இருதலை தசை டேஸ் தசையாகும்? நெகிழ்வு தசை. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மேற்கையின் பின்பகுதியில் உள்ள இருதலை தசை என்ன அப்படின்னா நீட்சி தசை. இது மேற்கையின் முன்பகுதியில் உள்ள இருதலை தசை டேஸ் தசைனா நெகிழ்வு தசை. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.